எல்லாருக்கும் வணக்கம். This is Bindu Patrick and welcome back to Bipa Designer Studio. இன்னைக்கு நம்ம ஒரு different type of neck pattern boat neckல எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க so that என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரா எட்ஜஸ்க்காக ஒரு 1/2 inch நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இடுப்புக்கு வந்து 6 3/4 inches ப்ளஸ் ஒரு 1 inch நம்ம டாட் சேர்த்து 7 3/4 inches மார்க் பண்ணலாம். லென்த் ஆஃப் த ப்ளவுஸ் 13.5 inches ப்ளஸ் ஒரு 1/2 inch சேர்த்து 14 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரோட லென்த் வந்து நம்ம 7 1/4 inches மார்க் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு 1/2 inch சேர்த்து 7 3/4 inches மார்க் பண்ணிக்கலாம். ஆர்மோல் 6 1/4 inches. அதே போல் அப்பர் பஸ்ட் வந்து 8.5 inches நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 inch விட்டுடலாம். இப்போ ஷோல்டர் வித் வந்து நம்ம 2.25 inches மார்க் பண்ணி அதுலேருந்து நம்ம ஒரு 3 inchesக்கு போட் நெக்குக்கு நம்ம வரைய போகிறோம். அது மாதிரி இந்த டெப்த் வந்து 8 inches நம்ம எடுத்து அங்கே வந்து நம்ம ஒரு திலகம் மாதிரி வரைஞ்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சரி, நம்ம இந்த லைனிங் மெட்டீரியலில் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லைனிங் மெட்டீரியலும் மெயின் ஃபேப்ரிக்கும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த நெக் ஓரமாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம கம்ப்ளீட்டாக ஆர்மோல்லேருந்து அந்த ஃபுல் லைனிங் மெட்டீரியலை நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோடு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் ஷேப்பையும் ஸ்டிச் பண்ணி எடுத்து அதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த நெக்கோட அந்த டீப்பில் ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம பைப்பிங் இப்போ அட்டாச் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ஆஸ் யூஷுவல் நம்ம லைனிங் மெட்டீரியல் அதே மாதிரி கிராஸ் பீஸில் கட் பண்ணி நம்ம அந்த பைப்பிங்கை வந்து கவர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம நெக் ஃபுல்லாக அந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே நம்ம லைனிங் மெட்டீரியல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த பைப்பிங்கை கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு நம்ம ஒரு 1/4 inch ஸ்டிச் போட்டு எடுத்துருவோம். லாஸ்ட்டாக நம்ம ஹெம் பண்ணி எடுப்போம். ஸோ இது நம்ம நெக்கோட டீப்புக்கு பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம போட் நெக்குக்கும் இதே மாதிரி பைப்பிங் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்பையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ போட் நெக் வித் பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து லூப் அண்ட் பட்டன் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம லூப் ரெடி பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட்டன் வந்து ஃபேப்ரிக் பட்டன் தான். ஃபேப்ரிக் பட்டன் நம்ம நார்மலாக எப்போவுமே ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ லூப் வைக்கிறது தான் பார்க்குறோம். லூப் வைக்கிறதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறோம். கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம பைப்பிங்க்கு அடிக்கிற மாதிரி அடித்து நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம அந்த நெக்கில் ஸ்டிச் பண்ணி எடுத்துருவோம். பைப்பிங்க்கு திருப்புற மாதிரி நம்ம திருப்பி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம லூப்பை அட்டாச் பண்ணிடலாம். இப்போ லூப் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம ப்ளவுஸில் லெஃப்ட் சைடில் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அண்ட் ரைட் சைடில் ஃபேப்ரிக் பட்டன் வரும். நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்படி தான் வரும். அதில் நம்ம அந்த ரைட் சைடில் வந்து நம்ம ஃபேப்ரிக் பட்டன் அட்டாச் பண்ணுவோம். ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.